எனையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களை எல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருக்கு குரு திசை வரும்போது அந்த திசை என்ன பலன்களை செய்யும் என்பதை பற்றிய ஒரு பதிவு இது. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஒவ்வொரு பாவத்திலையும் குரு இருக்கும்போது என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி என்றாலே பொதுவாக ரிஷபராசியில் தான் ரோகிணி நட்சத்திரம் வரும். 4 பாதங்களும் அந்த ரோகிணி ரிஷபத்தில் இருக்கும். இப்போ ரோகிணி சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம். சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறனால நட்சத்திர அதிபதி சந்திரனாக வரும்போது அவர்களுக்கு இயற்கையிலே சந்திரனுடைய அந்த குணங்கள், செயல்கள் எல்லாமே கூட இருக்கும். இது ஒரு தனியான ஒரு சப்ஜெக்ட், நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். அதே மாதிரி ரிஷப ராசினாலே சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி அது. அப்ப சுக்கிரனுடைய தன்மைகள் அவங்களுக்கு கூட இருக்கும். இது ஒரு வகையான ஒரு சப்ஜெக்ட், இதுக்குள்ளேயும் நம்ம போகல. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு திசை என்ன செய்யும், அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அப்ப குரு திசை அவர்களுக்கு எந்த வயசுல தொடங்கும்? ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை எந்த வயசுல தொடங்கும் அப்படின்னா, ஒரு ஆவரேஜா சந்திர திசை 10 வருஷம் பிறக்கிறப்ப ஒரு 5 வருஷம் இருக்கலாம், 2 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம். இந்த மாதிரி திசை இருப்பு சந்திர திசை ரோகிணி 1வது பாதம், 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதத்துக்கு தகுந்த மாதிரி அந்த திசை இருப்பு 2 வயது, 3 வயது, 5 வயது, 7 வருஷம், 8 வருஷம் இப்படி இருக்கும். நம்ம ஆவரேஜ் ஒரு 5 வருஷம் வச்சுக்கலாம். அப்படின்னா சந்திரன் 5 வருஷம், பிறகு செவ்வாய் ஒரு 7 வருஷம் 12 வயது, ராகு ஒரு 18 வருஷம் 30 வயதுல அவங்களுக்கு அந்த ராகு திசை முடியும். அப்போ அவங்களுக்கு 30 வயது, ஒரு ஆவரேஜா 32 வயது இல்லாட்டி 28 வயது, இந்த மாதிரி காலங்கள்ல அந்த குரு திசை ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காலகட்டம். ஒரு மனிதன் வாழ்க்கையில 30 வயதுக்கு பிறகுதான் வாழ்க்கையினுடைய முக்கியமான தொழில், பொருளாதார வளர்ச்சி, நல்ல குடும்ப பலம், ஒரு இடம் வீடு வாகனம் வாங்கி செட்டில் ஆகிறது. ஏன்னா 16 வருஷம் குரு திசை நடக்கும். 30 to 46 வயது என்பது வாழ்க்கையில ஒரு முக்கியமான காலகட்டம், லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய காலம். ஏன்னா 40-45 வயதுக்குள்ள வாழ்க்கையில எல்லாம் செட்டில் ஆயிடணும். அப்ப அதுக்கு மேல இன்றைக்கு ஓடி வாழ்க்கையில ஜெயிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஒரு ரஜினி படத்துல கூட ஒரு பாட்டு வரும், 8 8 மனுஷ வாழ்க்கையை பிரிச்சுக்கோ அப்படின்னு. அதுல 5வது 8ல வாழ்க்கையில பொருள் சேர்த்து சம்பாதிச்சுக்கணும் லைஃப்ல. அப்பதான் லைஃப்ல அதை பிற்பகுதியில நிம்மதியா சந்தோஷமா அனுபவிக்க முடியும். சிலருக்கு அந்த வாய்ப்பு இருக்கு, சிலருக்கு இல்லாம போகுது. அப்ப இந்த குரு திசை சரியான வயசுல வருது. அப்ப குரு ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு அஷ்டமாதிபதியாக வர்றார். அதுதான் அங்க முக்கியம். ஏன்னா ரிஷபராசி, நம்ம ராசி பத்தி பேசுறோம், அதுவே லக்னமாவும் எடுத்துக்கலாம், ரிஷப லக்னமாவும் எடுத்துக்கலாம். இங்க மற்ற லக்னங்களுக்கு வேற வேற பலன்கள் இருக்கும். பொதுவா ரோகிணிக்கான பலன்கள். இப்ப ரோகிணியில பிறந்து வேற லக்னம் இருந்தாலும் பலன்கள் மாறுபடும், இது பொது பலனே. அப்ப ரோகிணி ரிஷபம் அப்படின்னு வச்சுட்டா, இந்த ரிஷபத்திற்கு குரு அஷ்டமாதிபதி, 8ஆம் இடம் சொல்லக்கூடிய தடை, தோல்வி, அவமானம், கடன், நோய், வழக்கு, எதிரிகள், கெட்ட சம்பவங்கள், இதையெல்லாம் ஒரு மனிதனுக்கு தரக்கூடிய இடம் 8ஆம் இடம். அதே 8ஆம் இடம் தான் ஆயுள் பாவம் சொல்லப்பட்டிருக்கு. அதே 8ஆம் இடம் தான் அதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய இடம். ஒரு மனிதனுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வருது அப்படின்னாலே அந்த 8ஆம் இடம் சப்போர்ட் பண்ணணும். 8ஆம் அதிபதி வாழ்க்கையில யோகமா நின்று திசை நடத்திட்டாருன்னா மிகப்பெரிய யோகத்தை செஞ்சிருவாருங்க. ஏன்னா 8ஆம் இடம் அவ்வளவு ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு திடீர் அதிர்ஷ்டம். ஒரு புதையல் கிடைக்கிறது, ஒரு லாட்ரி சீட்டு வாங்கி அதுல மிகப்பெரிய அளவுக்கு பெரிய ஒரு கோடீஸ்வரன் ஆகிறது, இந்த மாதிரி விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யோகங்களை 8ஆம் அதிபதி தான் தராரு. இந்த 8ஆம் அதிபதி குருவா வர்றது போது அவரே 11ஆம் இடத்துக்கு அதிபதியா வர்றது ரிஷபத்திற்கு. 11ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம், லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம். ஒரு மனிதனுக்கு எல்லா லாபம் வெற்றியை தரக்கூடிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த 11ஆம் இடம் தான். அப்ப இந்த குரு 2 பாவத்திற்கு 8, 11க்கு அதிபதியா வராரு. ரிஷபம் ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் நல்ல இடங்கள்ல இருந்து திசை நடத்திட்டா அவர்களுக்கு அது மிகப்பெரிய யோகம். நம்ம ரிஷபத்தை வச்சு பாக்குறதுனால குரு அங்க 8ஆம் இடத்துல போய் இருக்கக்கூடாது. 8ஆம் இடம் என்பது அந்த தனுசு ராசியா வரும். தனுசுல குரு இருக்கும்போது அது மூலத்திரிகோணம் வீடு, குரு அங்க பலமாயிடுறாரு. அஷ்டமாதிபதி பலம் பெறும்போது வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை கொடுத்துடுறாரு. 8ஆம் அதிபதி என்பது அந்த காலங்களில் அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் தடை, தோல்வி, அவமானங்களை சந்திக்கிறாங்க. நிறைய பொருளாதாரத்துல, ஏன்னா குரு தனக்காரகன்.
பொருளாதாரத்தில் நிறைய பின்னடைவு அடைகிறாங்க. அந்த மாதிரி 8ஆம் அதிபதி திசையாக இருந்து திசை நடத்தும் போது அந்த திசை காலங்கள்ல புத்திகள் மாறும்போது கொஞ்சம் பலன்கள் மாறும். குரு திசையில குரு புத்தி, சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தி, சூரிய புத்தி, இப்படி புத்திகள் மாறும்போது சில பலன்கள் மாறுபட்டாலும் திசைநாதன் குரு பகவான் தான். அப்ப அவருக்கான ஒரு பலம் அங்க கூடக்கூடாது. ரிஷபத்திற்கு 11 ஒருவேளை குரு இருக்காருன்னு, மீனத்துல குரு இருந்தா அந்த குரு யோகத்தை மிகப்பெரிய அளவு கொடுத்துருவார். ஏன்னா 11ல் நின்ற கிரகங்கள் எந்த கிரகங்களா இருந்தாலும் அது யோகத்தை செய்யாமல் போகாது. ஏன்னா அது வெற்றி ஸ்தானம், எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடிய உபஜயஸ்தானம் சொல்லியிருக்காங்க. அப்ப எல்லா எண்ணங்களும் ஒரு மனிதனுக்கு வெற்றி அடையக்கூடிய இடம் 11ஆம் இடம் எனும் போது அந்த இடத்துடைய தன்மைகள் குரு நின்ற வீட்டு வேலை தெளிவா செய்வாருங்க. நல்ல யோகத்தை கொடுப்பாரு. சிலருக்கு வெளிநாடு வாய்ப்பு, வெற்றிகள், யோகம். 11ஆம் இடம் என்பது நல்ல ஒரு உயர்வை தரக்கூடிய இடம். அந்த மாதிரி உயர்வு கிடைச்சாலும் அவர் அஷ்டமாதிபதியா அந்த ஒரு பங்கை வாங்குறதுனால அதுக்கான சில அவயோகத்தையும் அங்க கொடுப்பாரு. அதையும் கடந்துதான் வெற்றிகளை அடைய முடியும். அந்த திசை காலங்கள் முற்பகுதி இல்லாட்டி பிற்பகுதி இப்படி யோகங்களை கொடுப்பாரு அந்த குரு திசை. இது இந்த ரிஷபத்திற்கான பலன்கள். இப்ப குரு 2ஆம் இடத்துல இருக்காருன்னு வைங்க. பொதுவா இந்த ரிஷபத்துக்கு மட்டும் குரு பலமாக கூடாது. அதுதான் ஒரு லாஜிக். பலமாகும் போது அங்க அஷ்டமாதிபதித்துவம் பலமாகுது அப்படின்னு அர்த்தம். ஆனா அது யோகத்தை கொடுக்குதுங்கிறது ஒரு உண்மைதான். ஏன்னா நம்ம அனுபவத்தில் நிறைய பார்க்கிறோம். அதே மாதிரி குரு 3, 6, 8, 12 மறைஞ்சிருக்காருன்னு வைங்க ரிஷபத்திற்கு. அதாவது ரோகிணியில் பிறந்து அவர்களுக்கு குரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தா அதுவும் விருத ராஜயோகமே. கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம். குரு இயற்கை சுபர், ஆனால் லக்னத்திற்கு அவர் பாவி. அந்த ராசிக்கு ரிஷபத்திற்கு அவர் பாவி. அவர் ரோகிணிக்கு அவர் நல்லவர் கிடையாது. அப்ப அங்க மறைவு ஸ்தானங்கள் இருக்கும்போது நல்ல ஒரு பலத்தை கொடுக்குது. நீச்ச வீடுகள் இருக்காருன்னு வைங்க. அவர் நீச்ச வீடு மகரத்துல குரு இருக்காரு அப்படின்னா அந்த மகரம் அந்த ஸ்தானம் அவருக்கு 9ஆம் இடம் பாக்கிய ஸ்தானம் வரும். அங்க நீச்சமாகும் போது அந்த தன்மைகள் அவர் அஷ்டமாதிபதி தோஷம் விலகி நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பார். குரு 12 பாவங்கள் இருக்காரு அப்படின்னா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, இப்ப குரு பகவான் ரிஷபம் ரோகிணியில் பிறந்தவங்களுக்கு மிதுனத்தில் இருக்காரு அப்படின்னா அது 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். 2ல் குரு இருப்பது ஒரு சிலருக்கு லக்னம் வேற லக்னமா இருந்தா அது மிகப்பெரிய யோகம். லக்னம் ரிஷப லக்னமாவே இருந்து ரோகிணியில பிறந்திருக்காங்கன்னா கட்டாயம் குரு அங்க 2ஆம் இடத்தினுடைய தன்மைகளை பூரா கெடுப்பாரு. பொருளாதாரம், ஏன்னா குரு அது தனஸ்தானம், தனகாரகனே தனஸ்தானத்தில் நிற்கும் போது காரக பாவம் ஆஸ்தி ஆக வேலை செய்யும். அது ஒரு குடும்பஸ்தானம். குடும்ப வாழ்க்கையில் நிறைய தடை, தோல்வி, போராட்டங்கள் இது எல்லாத்தையும் அந்த குரு சந்திக்க வைக்கிறாரு. ரிஷப லக்னம் அந்த ரோகிணியில் பிறந்து அந்த ரிஷபத்தில் இந்த மிதுனத்தில் குரு இருக்கும்போது, குரு ஒருவேளை கடகத்தில் இருக்காருன்னா அங்க உச்சம் பெறுறார். அது லக்னத்திற்கு ரிஷபம் அப்படிங்கிற வீட்டுக்கு அது 3ஆம் இடமா வரும்போது அந்த 3ஆம் இடத்துடைய தன்மைகள் அப்படிங்கும்போது அவர் மறைவு ஸ்தானத்துல போய் உச்சம் பெறும்போது வாழ்க்கையில ஒரு அஷ்டமாதிபதி உச்சம் பெறக்கூடாது என்றாலும் மறைவு ஸ்தானம் இருக்கும்போது விபரீத ராஜ்யத்தை கொடுத்துட்டு போயிடுறாரு. அந்த குரு திசை காலங்கள்ல 30 வயதுக்கு பிறகு 46 வயது வரைக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை சந்திக்கிறாங்க. குருவுடைய மிகப்பெரிய யோகங்கள் அவங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்குது. இதை அனுபவத்துல பாக்குறோம். இது ஒருவேளை வேற லக்னமா இருந்து ஒரு மீன லக்னமா இருந்து குரு உச்சம் பெற்றால் இன்னும் அது யோகமே. இது நம்ம ரிஷபத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அப்ப அதற்கான அந்த அமைப்புகள் அவர்களுக்கு அடிப்படை யோகங்கள் கூட இருக்கணும். எப்பவுமே ஒரு ஜாதகத்தில் அடிப்படை பலமா இருக்கணும். எந்த ஒரு கிரகமும் ஒரு திசை நடத்தக்கூடிய கிரகம் திதி சூன்ய ராசியில் இருக்கக்கூடாது. இப்ப திதி சூன்யம் அப்படிங்கிறது ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு ராசிகள் சூன்யமா வருது. அப்ப இந்த குரு சூன்யமாக வரக்கூடாது அந்த திசை காலத்துல. உதாரணத்துக்கு ஒரு சதுர்தசியில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா சதுர்தசிக்கான திதி சூன்ய ராசிகள் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த 4ம் சூன்ய ராசிகள். அப்படி சூன்ய ராசியில இருந்தா குருவே சூன்ய கிரகமா வந்துடுறாரு. தனுசுக்கு அதிபதி, மீனத்துக்கு அதிபதி குரு சூன்யமாக வரும்போது அவர் அந்த திசை காலங்கள் அவர்களுக்கு சோதனை காலமே. இதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு திசை காலங்கள்ல அந்த திசைநாதன் எல்லா வகையிலும் பலமா இருக்காரா, கெட்டு போயிருக்காரா, இந்த திசை என்ன பண்ணும் அப்படிங்கிறத உங்க சுய ஜாதகத்தை வச்சுதான் நீங்க ஆய்வு செய்யணும். அப்ப அதை நீங்க அந்த திதி சூன்யம் வருதா அப்படின்னு பாத்துக்கோங்க. இது மாதிரி குரு சூன்யம் இல்லாமல் அங்க இருந்த போது யோகத்தை அதிகமா செய்யும். சிம்மத்துல குரு அது ரிஷபத்திற்கு 4ஆம் இடம். அப்ப 4ல குரு இருப்பது ஒரு நல்ல யோகமே. அங்க இடமிடம், வீடு, வாகனம், சொத்துகள் இதெல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த 16 வருஷம் குரு திசை நல்ல பலனை கொடுக்கும். அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய, ஏன்னா குரு நட்பு விட அங்க வருது, அதனால நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்புல அந்த லாபஸ்தானத்துக்கு உண்டான வெற்றிகளை அங்க முழுமையாக குரு கொடுப்பாரு. ஆனாலும் அந்த சில அஷ்டமாதிபதியத்துக்கு உண்டான வேலையும் செய்வார். தடைகள் தாண்டிதான் அந்த வெற்றிகளை அங்க குரு கொடுப்பார். அடுத்து 5ஆம் இடம் கன்னியில குரு இருக்காருன்னா இது 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். இந்த 5ல குரு புத்திர காரகன். அவர் போய் 5ல் இருக்கிறது காரகோபாவன் ஆஸ்தின்னு சொல்லுவாங்க. குரு 5ல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தடை செய்கிறார்.
ரிஷபத்திற்கு அஷ்டமாதிபதியா வரும்போது தடை, ஒரு சிலருக்கு குழந்தை தரிச்சு அது இல்லாம போய் திரும்ப குழந்தை கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி எல்லாம் அந்த குழந்தை பாக்கியம் சொல்லக்கூடிய ஸ்தானத்துல குரு, பூர்வீக சொத்துகள், பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், இதெல்லாம் அங்க தடையாகிதான் அந்த இடத்துல குரு அவர்களுக்கு நல்லது செய்யறாரு. 5ஆம் இடத்தில் குரு இருப்பது யோகமே. ஏன்னா அங்க லக்னத்தை பார்ப்பாரு குரு. 5ஆம் இடத்தில் இருக்கும்போது 9வது பார்வையாக லக்னத்தை பார்ப்பது. குரு பார்த்தால் கோடி நன்மை. அவர் ஒரு இயற்கை சுபர். அப்ப சுபருடைய தன்மையும் அங்க செயல்படும். ஆனால் லக்னத்திற்கு ரிஷபத்திற்கு அவர் அஷ்டமாதிங்கிற வேலையை செய்வார். ஒரு நன்மைகள் இருக்கும்ங்கிறதா உண்மை. அதே போல ஒவ்வொரு ராசியிலையும் அந்த கிரகங்கள் நின்ற நட்சத்திரம் ரொம்ப முக்கியம். அதை பார்த்துதான் அந்த நம்ம பலனை தீர்மானிக்கணும். ஏன்னா நட்சத்திர சாரம் பெற்ற நட்சத்திரங்கள் தான் அந்த கிரகத்தை இயக்கும். அதே மாதிரி இப்ப குரு திதிசூன்யமாகி 5ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா கட்டாயம் குழந்தை பாக்கியத்தை தடை செய்யும். ஏன்னா திதிசூன்யம் வாரிசுகளை தடை செய்யக்கூடியதுல முன்னணியா நிக்குதுங்க. அப்ப நீங்க குருதிசை காலங்கள்ல நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் அந்த ரோகிணியில பிறந்து ரிஷபத்துல பிறந்து குருதிசை காலங்கள்ல குழந்தை பாக்கியத்துக்காக நீங்க ஒரு தடை சந்திக்கிறீங்க அப்படின்னா உங்கள் திதிசூன்யத்தை மெயினா பாருங்க. அதற்கான அந்த திதிசூன்ய நிவர்த்தியும் நல்ல ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போறது மூலமாகவும் உங்க குலதெய்வ வழிபாட்டு மூலமாகவும் உங்களுடைய அந்த குரு தோஷத்தை நிவர்த்தி பண்ணி உங்கள் வாரிசுகளுக்கு உண்டான தடைகளை நிவர்த்தி செய்யலாம். 6ஆம் வீட்டுல குரு, அதாவது துலாமத்துல குரு இருக்காருன்னா குரு அங்க பகையா இருக்காரு. எப்பவுமே 6ல குரு இருக்கக்கூடாது. பொதுவாகவே 6ஆம் இடம் என்பது கடன், நோய், வழக்கு அப்படிங்கிறதுக்கான இடம். நோய் அப்படிங்கிற தன்மைகள். இப்ப அஷ்டமாதிபதி 6ல இருக்கிறது விபரீத ராஜயோகம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பது விதி. ஆனாலும் 6ஆம் இடத்தில் நின்ற கிரகங்கள் வாழ்க்கை நன்மை செய்வதில்லை. 6ஆம் அதிபதியும் 6ல் நின்ற கிரகங்களும் நன்மை செய்வதில்லை. அப்ப 6ல குரு இருக்காருன்னா ஒரு நோயை கொடுப்பாரு. கட்டாயம் உங்க உடம்புல எலும்பில்லாத உறுப்புகள் சொல்லக்கூடிய ராஜ உறுப்புகள் சம்பந்தமான ஒரு நோயை அந்த காலத்துல கொடுப்பாரு. ஆனாலும் யோகங்கள் விபரீத யோகங்களாக உங்களுக்கு வெற்றிகளை நிறைய கொடுக்கும். உங்களுக்கு கடன்கள் சேர்ந்துதான் யோகத்தை கொடுக்கும், நோயை கொடுத்துதான் யோகத்தை கொடுக்கும் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. ஸோ அதற்கான அந்த கிரக அமைப்புகளை சரி பண்ணி அதுக்கான வழிபாடுகள் செய்யுங்க. 7ஆம் இடத்தில் குரு, இந்த 7ல குரு இருக்கிறவங்களுக்கு ரிஷபத்திற்கு, அதாவது ரோஹிணி ரிஷபத்துக்கு 7ல குரு விருச்சிகம், அது நட்பு வீடுதான். ஆனா 8 7ல போய் இருக்கும்போது திருமண வாழ்க்கை சோதனையா போயிருங்க. பொதுவாகவே 7ல குரு இருக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பில்லை, பொது விதி இது. ஆனா இங்க ரிஷபத்திற்கு அஷ்டமாதிபதியாக குரு போய் 7ல இருக்கும்போது திருமணத்தை சாதாரணமா செய்ய முடியறதில்ல. நிறைய தோல்விகளை திருமணத்தில் தராரு. தடைகள், திருமணத்துக்கு 30 35 வயசு 40 வயசு கூட கல்யாணம் நடக்காம இருக்கு. அந்த இடம் சூன்யமாக குரு அங்க சூன்ய ராசியில் இருந்தா, இல்ல சதுர்தசியில் பிறந்து அவரே சூன்ய அதிபதியாக 7ல இருந்தா திருமணம் போதும்னு ஆயிரும். திருமணம் முடிஞ்ச பிறகு வாழ்க்கையில் நிறைய நிம்மதியை குரு கெடுக்கிறாரு. 7ல் குரு இருப்பது அவ்வளவு சிறப்பு இல்லை. ஆனா பொருளாதாரத்துல ஒரு வளர்ச்சி அது கொடுக்கும். அங்க ஏன்னா லக்னத்தை குரு பாக்குறதுனால ஒரு நல்ல உயர்வு கிடைக்கும். திருமணம் அப்படிங்கிற விஷயத்திலையும் கூட்டு தொழில் நண்பர்கள் இந்த விஷயத்திலையும் கவனமா இருந்துக்கணும். 8ஆம் இடத்தில் குரு, இந்த 8ஆம் இடம் என்பது அது குருவுக்கு ஆட்சி வீடு, மூலத்திரிகோண வீடு, தனுசுல வர்றாரு. அதான் நான் முதலே சொன்னேன், அஷ்டமாதிபத்திய வீட்டுல அஷ்டமாதிபதி பலம் பெறக்கூடாது. அப்ப இது அந்த திசை 16 ஆண்டுகள் அவர்களுக்கு சோதனை, நிறைய தடைகள், நிறைய தோல்விகள் இருக்கும். ஆனால் ஒரு விபரீத ராஜ்யத்தை குரு அங்க கொடுப்பார். நிறைய பிரச்சனைக்கு அப்புறம் தான் அந்த திசை அவர்களுக்கு அந்த பிற்பகுதியில கடைசியில தான் அந்த யோகத்தை செய்யும். பாக்கியாதிபதி சனீஸ்வரன், ஆனால் பாக்கியத்தில் குரு நீச்சமாகிறாரு. அப்ப 8ஆம் அதிபதி நீச்சமாவது யோகம் என்றாலும் 11ஆம் அதிபதி போய் நீச்சமாகிறாரு. லாபம், வெற்றி, உயர்வுகள் நிறைய தடையாகும். குரு நீச்சத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு எல்லாமே போராட்டத்துக்கு பின் தான் கிடைக்குது. 9ல் குரு நீச்சம் வரும்போது தகப்பனுக்கு அது ஒரு வாழ்க்கையில 9ஆம் இடம் தன்மைகளை தகப்பனுக்கான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த குரு 5வது பார்வை லக்னத்தை பார்ப்பாரு. நீச்ச குரு பார்க்கறதுனால நிறைய தகுதி குறைந்த வாழ்க்கையை தான் அவங்களுக்கு குரு கொடுக்குறாரு. இதெல்லாம் அனுபவத்தில் பார்த்த உண்மைகள். நிறைய ஜோதிடத்துல அனுபவம் தான் பேசும். நம்மளுக்கு நிறைய நூல்கள்ல வேற விதமா சொல்லியிருப்பாங்க, அது அப்படியே நடப்பதில்லை நடைமுறையில. ஏன்னா நிறைய அனுபவத்துல நம்ம ஜோதிடம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் புலப்படுது. அடுத்து 10ஆம் இடம் கும்பத்துல குரு. இந்த 10ஆம் இடத்துல குரு இருப்பது லாபாதிபதி 10ல இருப்பது யோகமே. தொழில நல்ல வளர்ச்சி, யோகம் கெற்றி கிடைக்கும். ஆனா அஷ்டமாதிபதியா போய் அவர் 10ல் இருக்கும்போது நிறைய தடைகளை தாண்டிதான் அந்த யோகத்தை, லாபத்தை அடைய முடியும். ஆனாலும் 10ல் குரு பதவி நாசம்னு சொல்லியிருக்காங்க. இது கோச்சாரத்துக்கு தான் சொல்லியிருக்காங்கன்னா கூட 10ல குரு இருக்கவங்களுக்கு தொழில நிறைய தோல்விகளை சந்திக்கிறாங்க. இதுவும் அனுபவத்தில் பார்த்த உண்மைகள். அப்ப அந்த திசை காலங்கள் 16 வருஷம் உங்களுக்கு சரியா நீங்க அந்த திசையை கொண்டு போகணும். ஒருவேளை கும்பத்துல குரு ராகுடைய சாரம் அப்படி வாங்கியிருந்தா, அதாவது சதய நட்சத்திரம் சொல்லக்கூடிய ராகுடைய சாரம் பெற்றிருந்தா உங்களுக்கு அது குரு சண்டால யோகமாக நிறைய பொருளாதாரத்தில் தடை ஏற்படுத்துது, நிறைய தோல்விகளை சந்திக்கிறாங்க. இந்த நட்சத்திர சாரம் கும்பத்தில் அவசியமா பாருங்க. அடுத்து குரு மீனத்துல, அதாவது 11ஆம் இடம் சொல்லக்கூடிய மீனத்தில். அப்ப லாபாதிபதி லாபத்திலே நிற்கிறாரு. இது கட்டாய வெற்றிக்கான ஒரு அமைப்பு தான். இந்த திசை காலங்கள் 16 வருஷம் ராஜயோகத்தை கொடுக்கும். நல்ல எண்ணங்கள் பூர்த்தியாகும்.
நிறைய வெளிமாநிலங்களுக்கு போறாங்க, நிறைய பேர் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இந்த தொழில் அந்த வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்தை தொட வைக்குது. குரு 11 நின்று அவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை தொட வைக்கிறாரு. ரிஷபம் ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு 11ஆம் இடத்துக்கு குரு. ஆனாலும் அஷ்டமாதிபதியுடைய தடைகள் இருந்தாலும் வெற்றிகள் நிறைய கிடைக்கும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் தான். அடுத்து 12ஆம் இடம் மேசத்தில் குரு. இங்க குரு நட்பு வீடு தான். அப்ப அவர் மறைகிறார், போய் 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம். பாவிகள் மறையும் போது யோகத்தை செய்வார்கள் என்றாலும் ரிஷபத்திற்கு அவர் அஷ்டமாதிபதி மறைகிறது யோகமே. ஆனால் குரு 12 இருக்கிறது பொருளாதாரத்துல நிறைய விரைய செலவுகள், நிறைய நஷ்டங்கள் கிடைக்கும். பிள்ளைகள் வழியில நிறைய அவர்களுக்கு நன்மைகள் கிடைக்காம போகுது. 12 குரு. நிம்மதி அப்படிங்கிற அயன சயன ஸ்தானம், அங்க குரு போய் 12 மறையும் போது நிறைய அவர்களுக்கு வாழ்க்கையில அந்த நிம்மதி குறையுது. இந்த குரு பகவான் ரிஷப ரோகிணிக்கு நன்மை செய்வதில்லை. அப்ப இதெல்லாம் நீங்க இங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து பாருங்க. இதெல்லாம் இப்ப நான் சொல்லியிருக்கிறது ஒரு பொதுவான ஒரு பலன். ஒரு 60% உங்களுக்கு நடைமுறை வாழ்க்கையில் ஒத்து போகும். ஆனால் பொதுவான சில பலன்கள் என்றாலும் அடிப்படையாக குரு உங்க லக்னம் என்ன, ரோகிணியில் பிறந்திருக்கீங்க, ரோகிணிக்கு தான் இந்த பலன் நான் சொல்லியிருக்கேன். ரோகிணியில் பிறந்து உங்க லக்னம் வேற லக்னமா இருக்கு, உங்களுக்கு ஒரு தனுசு லக்னமாக வருது. அந்த தனுசு லக்னத்துக்கு குரு திசை நடத்துறாருன்னா அது யோகமே. ஏன்னா அந்த லக்னாதிபதி திசை, மீன லக்னம் லக்னாதிபதி திசை குரு திசை. அதே மாதிரி உங்களுக்கு குரு பகவான் ஒரு லக்ன சுபராக வரும்போது, ஏன்னா 1, 5, 9 திரிகோண ஸ்தானங்கள், உங்க லக்னத்துக்கு குரு லக்னாதிபதியாகவோ இல்ல 5ஆம் அதிபதியாக பாக்கியாதிபதியாக திசை நடத்தினா ஒரு மிகப்பெரிய யோகமே. ரோகிணியில் பிறந்தாலும் கூட அந்த ராசிக்குண்டான பலன்கள் அப்படிங்கிறத விட லக்ன பலன்கள் பெருசா வேலை செய்யும். இப்போ உங்க லக்னத்துக்கு குரு சுபரா பாவியான்னு பாருங்க. ரிஷப லக்னமா இருந்தா கட்டாயம் நன்மை கிடையாது, துலா லக்னமா இருந்தா கட்டாயம் நன்மை கிடையாது. அந்த திசை காலங்கள் சோதனை காலம் தான். அதே மாதிரி உங்களுக்கு கன்னி லக்னமா இருந்தாலும் குரு பாதகாதிபதியா செயல்படுவாரு, மிதுன லக்னமா இருந்தாலும் குரு பாதகாதிபதியா செயல்படுவாரு. அப்போ உங்க லக்னம் அங்கு முக்கியம். உங்க லக்னத்தை பார்த்துட்டு இந்த பலனை கம்பைன் பண்ணி பாருங்க, கட்டாயம் உங்களுக்கு அந்த காலம் சரியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி திசை நடப்பவர்கள் உங்க குரு திசைக்கான அந்த சரியான வழிபாடுகள் தேர்ந்தெடுத்து செய்யும் போது அந்த திசைநாதன் அப்படிங்கிற குருவை சரி பண்ணி நல்ல பேலன்ஸ் பண்ணி வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணி பாசிட்டிவா கொண்டு போகலாம். நன்மைகள் அதிகமாகி தீமைகள் குறைய வைக்கலாம். திதிசூன்யம் இருக்கான்னு பாருங்க, திதிசூன்யத்தில் குரு இருக்காரான்னு பாருங்க. அதே மாதிரி குரு பகவான் பாவிகளுடன் தொடர்பு பெற்றிருக்காரான்னு பாருங்க. குரு நல்ல லக்ன சுபராய் 6, 8 தொடர்பு, அப்படி பாவிகள் தொடர்பு. குரு சனி சேர்க்கை, இது பிரம்மகத்தி தோஷமாக செயல்படும். குரு ராகு சேர்க்கை, குரு சண்டாளமாக செயல்படும். குரு கேது சேர்க்கை, இந்த திசை நடத்தும் போது குரு கேது சேர்ந்திருக்காருன்னு வைங்க, அதாவது கோடீஸ்வரனாக உங்களை மாத்தினாலும் கூட கடைசியில உங்களுக்கு எல்லாத்தையும் இழக்க வச்சு மீளா கடல்ல கொண்டு குரு விட்டுருவார். ஏன்னா இது குரு கேது சேர்க்கைக்கான அமைப்பு. ஸோ இந்த மாதிரி திசை நடக்கும்போது அந்த கிரக சேர்க்கையிலும் மெயினா பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு அந்த குரு திசை சிறப்பா இருக்கான்னா சிறப்பு, இல்லைன்னா உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து அதற்கான வழிமுறைகள். குரு ஸ்தலங்களுக்கு போங்க, ஆலங்குடி, திருச்செந்தூர் குரு ஸ்தலம், அங்க போங்க, உங்களுக்கு மிகப்பெரிய அது சிறப்பை கொடுக்கும். குரு வழிபாடுகள் வியாழக்கிழமை காலை 6 to 7 குரு உரை, குரு காயத்ரி மந்திரம் படிச்சுட்டே வாங்க. இதெல்லாமே நல்லா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அடிக்கடி பிராமணர்களுக்கு தானம் கொடுங்க, கொண்டக்கடலை தானம் கொடுங்க. இதெல்லாம் செய்யும்போது குருவுடைய ஆற்றல் அதிகமாகும். இதுல குரு நிக்கிறது அறவீடா பொருள் வீடா, மெயினா அதை பாருங்க. மேசம் அறவீடு, ரிஷபம் பொருள் வீடு. இப்ப குரு இந்த மாதிரி 12 ராசிகள் அறவீடு பொருள் வீடு இருக்கு. அறவீடு என்பது வாழ்க்கையில பொருள் ஈட்டுவதற்கான இடம் கிடையாது. பொருள் வீடு என்பது பொருளை அதிகமா சம்பாதிக்கிற வீடா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க அந்த குரு அறவீடு பொருள் வீடுன்னு பார்த்து அதற்கான அந்த கோயில்கள் தேர்ந்தெடுக்கணும். நவ திருப்பதி, நவ கைலாயம் சொல்லக்கூடிய 9 சிவாலயங்கள், 9 பெருமாள் ஆலயங்கள் இருக்கு. ரொம்ப பழமையான நவகிரக ஸ்தலங்கள் அது. ஸோ இந்த மாதிரி அறவீடு பொருள் வீடு பார்த்து அதற்கான இடத்துக்கு போய் நீங்க வழிபாடு செய்யும் போது இந்த திசை எந்த அமைப்பு இருந்தாலும் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் என்று சொல்லி நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம்.